3 மணி நேரம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேகர் கமுலா அப்படின்ற அந்த டைரக்டர் பின்னாடி பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாருன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் ஆப்வியஸ்லி அவர் படங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும். யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு யாசகராக வந்துட்டு நம்ம தனுஷை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பின்னாடி ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி காட்டுவாங்க. அதாவது கோட் ஷூட்லாம் போட்டு காட்டுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது உங்களுக்கு என்ன தோணுன்னா இன்னும் ரொம்ப நேரமாக படத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கேன்ற ஃபீல் வரும். செகண்ட் ஹாஃப் போகும்போது டக்குன்னு போயிட்டு கடைசியில் முடியும் போது உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஓகே ஒரு பெரிய படம் தான், பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி. 2 குழந்தைங்களுக்காக போயிட்டு யாசகம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போவார். ஸோ அந்த போகிற இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தனுஷோட ஆக்டிங் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு, அதாவது அவர் கூட கனெக்ட் ஆக முடியலன்னா கூட நீங்கள் கனெக்ட் ஆகி கண்ணீர் விட்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பணக்காரனுக்கும் ரொம்ப அடிமட்ட ஏழைக்கும் சண்டை போயிட்டு இருக்கோம், அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் பாதிக்கப்படுறது வந்து இங்கே இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இந்த லென்த்து, ஏன்னா இவ்வளோ லென்த்தாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா, அவ்வளோ தூரம் வந்து சுவாரஸ்யமாக இந்த படம் இருக்குமா அப்படின்னும் போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்றதுக்காக எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், ராஷ்மிகா மந்தானா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் குபேரா. இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு கேள்விப்படும் போது அவங்க சொன்ன விஷயம் 3 hours 20 minutes இந்த படம் இருக்கும்னு சொன்னாங்க. அப்பயே பக்குன்னு இருந்துச்சு. இந்த படத்தை முடிச்சு வெளியே வர்றதுக்கே ஒரு 4 hours ஆகிடுமே, அதுவும் விஆர் மால் மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப அந்த பார்க்கிங்லேயே வந்து சிக்கிடுவோமே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் 3 hours 1 minute அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 3 மணி நேரம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேகர் கமுலா அப்படின்ற அந்த டைரக்டர் பின்னாடி பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாருன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் ஆப்வியஸ்லி அவர் படங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் படத்துக்கு போனோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். குபேரா பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இந்த உலக படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ரிச் புவர் அப்படின்ற கதை வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து போயிருக்கலாம். ஆனால் அதிகமாக அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். தமிழில் இந்த மாதிரி படங்கள் நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்குறாள் அப்படின்னும் போது தமிழ் தெலுங்கு இது எந்த காம்பினேஷனில் எடுத்தாலும் இந்த படம் செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு பினாமி ஆகிற வாய்ப்பு கிடைக்கிது. அதை உண்டாக்கி கொடுக்குறது வந்து ஒரு வில்லன் தான் உண்டாக்கி கொடுக்குறான். கடைசியாக அந்த பிச்சைக்காரன் அந்த பினாமி ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் சந்திக்கிறான், திரும்ப வந்து என்ன நிலைமைக்கு வந்தான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு யாசகராக வந்துட்டு நம்ம தனுஷை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பின்னாடி ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி காட்டுவாங்க. அதாவது கோட் ஷூட்லாம் போட்டு காட்டுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அவர் யாசகம் எடுத்துகிட்டு இருக்காரு, அது ஒரு பெரிய பணக்காரராக மாறிடுறாரா அப்படின்னு யோசிப்போம். படத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அவர் யாசகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்டெடுத்து கொண்டு போய் பினாமியாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சிக்கல்கள்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 மணி நேரம். ஸோ இந்த படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன், இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த ரிவ்யூ சொல்கிறனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் என்னடா நீ சொன்ன அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். என்ன நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம், தோணாமே இருக்கலாம். அவங்களுக்கு இந்த 3 மணி நேரம் போனது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணி கொண்டு போன விதம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கதையோட ஒன்றி போகும்போது நல்லாவே இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி தான் போச்சு. ஸோ கதையோட ஓப்பனிங்கில் இருந்து தனுஷை இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறமா வந்துட்டு நாகார்ஜுனாவை பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு ராஷ்மிகா மந்தானா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப பொறுமையாக தான் வந்து ரிவீல் பண்ணிட்டே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது உங்களுக்கு என்ன தோணுன்னா இன்னும் ரொம்ப நேரமாக படத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கேன்ற ஃபீல் வரும். செகண்ட் ஹாஃப் போகும்போது டக்குன்னு போயிட்டு கடைசியில் முடியும் போது உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஓகே ஒரு பெரிய படம் தான், பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படங்களில் குறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட குறைகள் இருக்க தான் செஞ்சு. ஃபஸ்ட் நான் பாசிட்டிவான விஷயம் சொல்லிடுறேன். பாசிட்டிவான விஷயம் வந்து தனுஷ் அவர்கள் என்ன சொல்கிறேன்னே தெரில. அந்த யாசகர் அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரம் நார்மலாக நீங்கள் அவரை போயிட்டு அந்த கெட்டப்பட வெளியே வந்தால் நமக்கே அடையாளம் தெரியாது. அந்தளவுக்கு அவ்வளோ பாவமாக. நான் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அவருக்கு வந்து கையை வந்து இந்த பக்கம் இப்படி உடச்சி விட்ருப்பாங்க. சின்ன வயசில் இந்த கை வந்து ஒரு பக்கம் அவருக்கு ஒர்க் ஆகாது, ஒரு பக்கம் தான் அவர் கைதாகும். இது வந்து நம்ம ஒரு நேரத்தில் கூட நம்ம ஒரு டேரக்டர் கட் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கலாம். அந்த கையை நம்ம தூக்க முடியாமல் கூட போய் அது டக்குன்னு வீசிட்டா கூட அது வந்து பெரிய தப்பாக தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்காக ஃபைட் சீனாக இருக்கட்டும், அவர் ஓடுற சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த கையை ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுருந்தார். இன்னொன்று அவர் கேரக்டர் வந்து ஒரு யாசகர் கேரக்டர். யார் வந்தாலும் இப்படி பார்க்காம இப்படி தான் அவர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கேரக்டருக்கான இதுவே அதானே. அதனால் அந்த ஷோல்டரை கீழே இறக்கி தான் வச்சுருந்தாரு. ஒரு இடத்துல கூட அந்த ஷோல்டரை தூக்கியோ கையை தூக்கியோ எங்கேயுமே பார்க்க முடியாது.
இதை தாண்டி ஒரு டாப் நாச்சான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீன் வரும், 2 குழந்தைங்களுக்காக போயிட்டு யாசகம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போவார். ஸோ அந்த போகிற இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தனுஷோட ஆக்டிங் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு, அதாவது அவர் கூட கனெக்ட் ஆக முடியலன்னா கூட நீங்கள் கனெக்ட் ஆகி கண்ணீர் விட்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த திரைக்கதை ஸ்லோவாக இருக்குது, ஏங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இயக்குனர் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு உள்ள. அதில் குறிப்பாக வந்துட்டு 2-3 சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்துட்டு அவர் அடிக்கடி வந்துட்டு இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்பார். அந்த கிழமையை கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் வந்து திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சிவனோட ஒரு பீஜியம் போது அதோட சேர்த்து ஒரு அந்த விஷயத்த காட்டுறாங்க. திரும்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அதுக்கு ஒரு பீஜியம் சொல்கிறாங்க. நான் நினச்சேன் இதனால இந்துத்துவா அப்படின்ற மாதிரி போகுது அப்படின்னும் போது, வெள்ளிக்கிழமைன்னா மசூதி போயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது இங்கே எல்லாரும் சமம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இதை தாண்டி பசிக்கு வந்து இங்கே இந்த மதம் அந்த மதம், இன்னைக்கு இந்த சாமி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பசிக்குதா, நான் வந்து திங்கக்கிழமை ஆச்சுன்னா சிவன் கோவில் போய் சாப்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமைனா போய் சர்ச்சில் சாப்பிடுவேன், வெள்ளிக்கிழமைனா போய் மசூதியில் சாப்பிடுவேன், அவ்வளோதான். பசிங்கிறது எங்களுக்கு அதுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு டயலாக் வச்சோ இல்லை ஏதாவது சொல்லியோ சொல்லியிருக்கலாம் பார்த்தா, ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்னதாக அந்த பிஜிஎம் வச்சு தனுஷோட கேரக்டர் வச்சு இது வந்து பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி ராஷ்மிகா மந்தானா அவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, நிறைய படங்களில் ஏன்டா இவங்க இந்த படத்தில்ன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த படத்தில் அவங்களை பயன்படுத்துகிறமான சில காட்சிகளோட தான் வச்சுருக்காங்க. ரொம்பலாம் அவையாக போகாமல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இதில் முக்கியமாக வந்துட்டு ஒரு பெரிய நரேட்டிவாக பார்த்தது என்னென்னா, இப்போ வந்துட்டு வில்லன் பெரிய பணக்காரன், இவர் யாசகம் எடுக்கக்கூடிய இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீரோ. நடுவில் வந்து நாகார்ஜுனா இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா, இவருக்கும் ஃபேமிலி யாரும் காட்ட மாட்டாங்க, அவரோட ஃபேமிலியும் காட்ட மாட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே அந்த கான்ஃப்ளிக்ட் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நாகார்ஜுனோட ஃபேமிலி படுற கஷ்டத்தை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பணக்காரனுக்கும் ரொம்ப அடிமட்ட ஏழைக்கும் சண்டை போயிட்டுருக்கோம், அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் பாதிக்கப்படுறது வந்து இங்கே இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அப்படிங்கிறத கதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீல் மட்டும் இருந்துச்சோ, நாகார்ஜுனா ஃபேமிலி மட்டும் இவ்வளோ காட்டியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பெரிய சந்தையாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் விடுறதா இருக்கட்டும், ஒரு பெரிய காரு, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து மேலேயும் போக முடியாது, கீழே வர முடியாது, நடுவில் மாட்டிப்பாங்க. ஸோ அதை வந்து டேரக்டர் சொல்லாமல் சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ மக்கள் சொல்கிறது, முணுமுணுக்கிறது, சில பேர் வந்து இதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு அந்த லென்த்து. ஏன்னா இவ்வளோ லென்த்தாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா, அவ்வளோ தூரம் வந்து சுவாரஸ்யமாக இந்த படம் இருக்குமா அப்படின்னும் போது, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்றதுக்காக எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஒரு அயற்சியை ஏற்படுத்தலாம், இது கொஞ்சம் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வருது, இதை கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. இதை தாண்டி வந்து நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அந்த ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பெருசாக வந்து இது பண்ண மாதிரிலாம் தெரில. இதை தாண்டி லாஜிக் எரர்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது நீங்கள் இந்த படத்தை வந்து லாஜிக்கெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக உங்களுக்கு பெரிய குறை தெரியாது. பட் லாஜிக்காக இந்த படத்தில் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அவர் போய் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது, தெரியாத ஊரில் போயிட்டு எப்படி அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி போகிறாரு, கட் பண்ணால் டக்குன்னு இங்கே இருக்கார், கட் பண்ணால் அங்கே இருக்கார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அவங்க ஜம்ப் கட்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் பார்க்கும்போது எப்படி வந்தார், என்ன வந்தார் அப்படின்ற ஒரு பின் கதையோ ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கேரக்டராகவும் பார்க்கும்போது அவர் எதுக்காக இந்த விஷயத்த கையில் எடுத்தார், எதுக்காக வில்லன்ட்டு இதை கேட்டார், அதை நிறைவேற்றினாரா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரில. கடைசி கிளைமேக்ஸில் எல்லாரையும் வந்துட்டு யோசிக்க வச்சுட்டாங்க. என்ன யோசிக்க வச்சாங்கன்னா, இது வந்து வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருக்க போது, ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறாங்கன்னும் போது, நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்டு போனோம் தமிழ் சினிமாவில், அதே கிளைமேக்ஸை வந்து இதில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டுறது யார் அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாத். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இதுக்கு எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியல. அது இல்லாமல் அவர் இந்த சிங்கம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக போடுவார். அவர் எப்படி இந்த படத்துக்கு போட்டிருப்பாருன்னு ரொம்ப ஆத்மாத்மா ஒரு சீன்லாம் வரும். அது ஒரு அப்படியே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு யாசகம் போட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அப்படியே போயிட்டு ஒரு படியில் ஏறி நிற்பார், அவர் திரும்பி பார்ப்பார். அவ்வளோ சூப்பராக அதில் பிஜிஎம் எலிவேட் ஆகும். அந்த சீனுக்கு அதுதான் கரெக்டு, அவ்வளோதான் அளவு அப்படிங்கிற மாதிரி போடுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பராக, அதாவது நிறைய பேரை பயன்படுத்தணும், நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் நல்லா இருக்காங்க, பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக போட்டிருந்தாரு. இதை தாண்டி இந்த படம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குது, தமிழ் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நிறைய இடத்துல டப்பிங் வந்து இப்போ தனுஷ் ராஷ்மிகா மந்தானா பேசும்போது தமிழில் பேசுகிறாங்க,
மற்ற ஆக்டர்ஸ் பேசும்போது இப்போ அப்பான்றதை நானான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பார்க்குறவங்களுக்கு அப்பா அப்படி சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அவங்க நானான்னு வந்து அவங்க வாயசிக்கிறாங்க, இதில் வந்து வாய்ஸில் அப்பான்னு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இது கொஞ்சம் தெலுங்கு படம் அந்த சாயல் இருக்கே அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பாட்டு போய் வா நண்பா போய் வா நண்பா, அது வந்து நீங்கள் பாட்டு வரும்போதே தெரியும் அது வந்து விஜய் சாருக்காக வந்து தனுஷ் சார் டெடிகேட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. அந்த சாங் ரொம்ப சூப்பராக வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து தனுஷ் வந்து ஒரு சூப்பர் டான்ஸ் ஒன்று ஆடிருக்காரு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் ஒரு பெரிய ஆடானாக இருக்குது. ஓவராலாக சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீன் பை சீன் வந்து அவங்க செஞ்ச விதம், அதாவது தனுஷோட இன்ட்ரோவில் ஆரம்பித்து இடையில கூடிய அந்த யாசகம் எடுக்கிற சீனாக இருக்கட்டும், அடுத்தடுத்து அவர் ராஸ்மியா கூட பேசிட்டு இருக்கிற அந்த கலாட்டான மாதிரி சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீன் எல்லாமே தனித்தனியாக ரொம்ப அழகாக இருக்குது. பட் படத்தோட கோர்வையாக சேர்க்கும்போது எங்கேயோ மிஸ் ஆகுதே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, காட்டு மொக்க இந்த படத்தெல்லாம் போய் பார்த்துறாதீங்க, மோசமான படம் அப்படின்ற அளவுக்குலாம் இந்த படம் கிடையாது. இது காசு வாங்கிட்டோ பெய்டு ரிவ்யூவோ இது வந்து சொல்லி கொடுத்தோ அப்போலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படத்தை வந்து கான்ஃபிடென்ட்டாக அதை நான் இறக்குறேன், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இதை பிடிக்கும்னு ஒரு படக்குழு நம்பி இருக்குது. ஒரு நல்ல டைரக்டர் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஆப்வியஸ்லி தெரியவங்களுக்கு பண்ணியிருக்காருன்னும் போது ஏதோ ஒரு விஷயத்த நம்பி தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஒட்டு இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை தான் அவங்க இருந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம வெறும் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்துட்டு இல்லை இந்த படத்தை பார்க்க வேணாம், இந்த படத்தெல்லாம் இது பண்ண வேணாம் அப்படிலாம் உதற வேணாம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி எதிர்பார்க்குற அந்த எமோஷ்னல் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ குறைகள் இருந்தாலும் ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை வந்துட்டு படமே பார்க்காதீங்க, அந்த படத்தை பார்க்கவே போகாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. உங்களுக்கும் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வீக்கெண்டில் ஒரு பெரிய படம், ஒரு எமோஷ்னல் டச்சான படம், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம்.